இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியத்தை பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேசிவிட்டு காணாமல் போயிருக்கிறார்கள். கடைசியில் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இந்திய தேசியம் என்று உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தோலுரித்து காட்ட வேண்டியது இன்றைய தேவையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த காணொளி. இந்த மாதம் 1ஆம் தேதி சென்னையிலே தமிழ் தேசியத்திற்காக போராடிய மாபெரும் போராளி புரட்சியாளர் தோழர் தமிழரசனை பற்றிய நூல் வெளியீட்டு விழா. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிவ சுப்பிரமணியன் என்பவர் எழுதிய நூலை வெளியிட்டார்கள். அந்த விழாவிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வக்கீல் பாலு கலந்து கொண்டார். கவிதா என்பவர் கலந்து கொண்டார். திரைப்பட இயக்குனர் கௌதமன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இன்னும் பல தமிழ் தேசியவாதிகள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு தோழர் தமிழரசன் அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டினார்கள். எனக்கு என்ன ஒரு முக்கியமான கேள்வி என்றால், இவர்களுக்கு முன்பே தமிழ் தேசியத்தை பற்றி பலர் பேசியிருக்கிறார்கள். சீமானுக்கு முன்பு, கௌதமனுக்கு முன்பு, அந்த கவிதா என்கின்ற அந்த தமிழ் தேசிய பெண்மணிக்கு முன்பு பேசிய தலைவர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தோழர் பே மணியரசன் பேசியிருக்கிறார். தோழர் தியாகு பேசியிருக்கிறார். தமிழ் தேசியம். சுபவீரபாண்டியன் பேசியிருக்கிறார். வீரமணி பேசியிருக்கிறார். ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ் தேசியத்தை பற்றி வாய்கிலேயே பேசியிருக்கிறார்கள். தோழர் தமிழரசனை பற்றி பல மேடைகளிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார் திருமாவளவன். அந்த தமிழ் தேசியத்துடைய புரட்சியாளர் தோழர் தமிழரசன் வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்வதற்கு சென்ற பொழுது அவரை சூழ்ந்து கொண்ட போலீஸ் அவர் வங்கியை கொள்ளையடிக்க வந்தார் என்று ஒரு புரட்சியாளனை கொள்ளைக்காரனாக சித்தரித்தார்கள். இது வரலாற்று உண்மை. ஆனால் அவரை அன்றைக்கு கொள்ளைக்காரன் என்று துதிபாடியவர்கள், அவரை அன்றைக்கு கொள்ளைக்காரன் வங்கியிலே கொள்ளையடிக்க வந்தார் என்று சொன்னவர்களிலே சில போலி தமிழ் தேசியவாதிகளும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இதிலே தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக் கொள்கின்ற தோழர் தியாகு தூக்கு தண்டனை கைதியாக போய் அதற்கு பிறகு சிறை மீண்டவர். சிறை மீண்டு தன்னை தமிழ் தேசியவாதி என்று பல இடங்களிலே பேசிக் கொண்டவர். அதை போலவே திருமாவளவன் அவர்கள் தன்னை தமிழ் தேசியவாதி என்றும் தமிழ் தேசியத்திற்காக பாடுபடுவதாகவும் சொல்லிக் கொண்டவர்கள். இவர்களெல்லாம் ஒரு உன்னதமான உண்மையான தமிழ் தேசியத்திற்காக போராடிய பொன்பரப்பி தமிழரசன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ளவில்லை. புறக்கணித்தார்களா, அல்லது அப்படி ஒரு விழா நடப்பது அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற கேள்வியெல்லாம் எழுப்ப வேண்டிய சூழல் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை சமூக நீதி இல்லாமல் தமிழ் தேசியம் சாத்தியமில்லை. தமிழ் தேசியம் இல்லாமல் சமூக நீதியும் சாத்தியமில்லை. இதுதான். இது இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இவற்றை அறுவை சிகிச்சை செய்து அகற்றினால் இரண்டும் செத்துவிடும். இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலைமை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், ஈழத்திலே போராடிய போராளிகளையும் ஒரு காலத்தில் குற்றவாளிகளாகத்தான் சித்தரித்தார்கள். அவர்களை ஆயுத கொள்ளையர்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல வனத்தை காத்து கொண்டிருந்த வீரப்பன் அவர்களை, மாவீரன் வீரப்பனாரை, அந்த ஒட்டுமொத்த சத்தியமங்கலம் காட்டை தன்னுடைய வாழ்நாளெல்லாம் காத்து கொண்டிருந்த வீரப்பனாரை வன கொள்ளையன் என்று சொன்னார்கள். தோழர் தமிழரசனோடு இருந்த பல தோழர்கள் அந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள் வீரப்பனோடு இணைந்ததற்கு பிறகு வீரப்பன் பல அரசியல் தெளிவை பெற்றார். வீரப்பனார் அவர்கள் அரசியலை முழுவதுமாக கற்றுக்கொண்டார். வீரப்பனார் அவர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை மாவீரன் வீரப்பனார் கடத்தியதற்கு பிறகு வீரப்பனார் அறிவித்தார். 1991ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு கர்நாடகாவிலே தமிழர்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினார்கள் கன்னட வெறியர்கள்.
வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி தமிழ் பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு, பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கினார்கள். இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்த மாவீரன் வீரப்பனார் அவர்கள் தோழர் தமிழரசனோடு இருந்த சில புரட்சியாளர்கள் அன்றைக்கு வீரப்பனோடு அரசியலை கற்றுக் கொடுத்த காரணத்தால், வீரப்பனுக்கும் அரசியலை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்திய காரணத்தால் வீரப்பன் அறிவித்தார், 1991 பெங்களூர் மற்றும் கர்நாடகாவில் தமிழ் சமூகத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் ராஜ்குமாரை கைது செய்திருக்கிறோம் என்று சொன்னார் வீரப்பன். அப்படி காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பனுக்கும் அரசியலை கற்றுக் கொடுத்த தமிழ் தேசியத்தின் பிறப்பிடமான தோழர் தமிழரசனுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ் தேசியம் பேசுகின்ற யாராக இருந்தாலும் கலந்து கொண்டிருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதியாக வக்கீல் பாலு அவர்கள் கலந்து கொள்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொள்ளவில்லை, தோழர் மணியரசன் கலந்து கொள்ளவில்லை, தோழர் தியாகு கலந்து கொள்ளவில்லை, தமிழ் தேசியம் பேசுகின்ற கொளத்தூர் மணி கலந்து கொள்ளவில்லை, தமிழ் தேசியம் பேசுகின்ற கோவை ராமகிருஷ்ணன் கலந்து கொள்ளவில்லை, தமிழ் தேசியம் பேசுகின்ற வீரமணி கலந்து கொள்ளவில்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கலந்து கொண்டவர்கள் மீது ஜாதி முலாம் பூசுவதற்கு இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் தயாராக இருக்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அங்கே கூடி நின்று தோழர் தமிழரசனை பற்றிய நூலை வெளியிடுவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்து அனைத்து தடைகளையும் தாண்டி சிறப்பாக அந்த விழாவை நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வரவேற்கக்கூடியவர்கள். அதிலே பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாங்கள் தமிழரசனுக்கு கோவிலை கட்டுவோம், அவர் எதற்காக கோவிலை கட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்த தமிழ் சமூகத்தின் பிறக்காதவர்கள், இந்த தமிழ் சமூகத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிங்கார சென்னையின் கடற்கரையிலே சமாதி இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திலே பிறந்து இந்த தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ் தேசியத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து கடைசியாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த தமிழ் தேசிய தலைவருக்கு நாங்கள் ஏன் கோவில் கட்டக்கூடாது, நாங்கள் கோவில் கட்டுவோம் என்று அறிவித்தார் என்று சொன்னால் அதுதான் தமிழ் தேசியம். உடனே தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழ் தேசியம் என்றால் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்பதா? இல்லை. தமிழ் தேசியம் என்றால் தமிழர்களுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்க வேண்டும், தமிழர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்தும் இருக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் தமிழனும் இந்தியாவை ஆள வேண்டும். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் தான் பிரதமராக முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் அவையெல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள். குஜராத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஏன் கர்நாடகத்தை சார்ந்த தேவகவுடா பிரதமராக இருக்கிறார், ஐக்கிய குஜரால் பிரதமராக இருந்தார், சரண் சிங் பிரதமராக இருந்தார், சந்திரசேகர் பிரதமராக இருந்தார். ஏன் தமிழ்நாட்டை பூர்வ குடியாக கொண்டு தமிழ்நாட்டிலே பிறந்த ஒருவர் பிரதமராக கூடாதா? தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவரும் பிரதமராக வேண்டும் என்று பேசுவதுதான் தமிழ் தேசியமே தவிர இந்தியாவிலிருந்து தமிழகத்தை பிரிப்பதல்ல. ஆகவே அப்படி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் தான் போலியான தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற சுபவீரபாண்டியன், தோழர் திருமுருகன், திருமாவளவன், பே மணியரசன், கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி போன்றவர்களெல்லாம் தோழர் தமிழரசன் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போலி தமிழ் தேசியவாதிகள். தோழர் தமிழரசனுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டவர்கள் மட்டுமே உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.